வணக்கம் நண்பர்களே. வசந்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதங்களில் மீனராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் கணக்கில் அடங்காத யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறப்போகிற மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. மீன ராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் குரு பகவான் தான். மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது. இது காலபுருஷனோட அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசி. உங்களுக்கு பேச்சாற்றல்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பேசுகிறப்ப வார்த்தையும் அளந்து பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட மற்றவங்க கிட்ட எளிதாக குற்றங்களை கண்டுபிடிச்சி சொல்கிறதுல நீங்கள் வல்லவராக இருப்பீங்க. மீன ராசியில் பிறந்தவங்க எப்போதும் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. தயாள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய திறமசாலி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான். மீனராசிக்காரங்க குறும்புத்தனம் அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க. சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்றதா உங்களுக்கு பலகீனமாகவே இருக்குது. மீன ராசியில் பிறந்தவங்க அன்பாக எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க. மற்றவங்க பிரச்சனையை கூட தன்னோட பிரச்சனையை நினச்சி அவங்களுடைய சுக துக்கங்களை தன்னோட சுக துக்கங்களாக நினச்சி உதவக்கூடியவங்க. அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட மீனராசி அன்புகள் இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கிற சூழ்நிலையில் நாம் அடுத்தடுத்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்கள ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீனராசி அன்பர்கள் வைகாசி மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தெய்வங்களை வணங்குறது சிறந்ததுங்கிறத பார்த்துடலாம். கடலும் நீரும் அதை சார்ந்திருக்கிற பகுதியை தான் மீனும் குறிக்குது. உலகில் ஆதாரமே நீர் தான். கடல், ஆறு, நதின்னு எல்லாத்துக்குமே அடிப்படை நீராக இருக்க பட்சத்தில் பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை சொல்லக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போகிறப்ப உங்கள் வாழ்வில் உன்னதமான உயர்வு உங்களால் நிச்சயம் அடைய முடியும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஆலயம் பஞ்சபூதங்களில் நீருக்குரிய தலமாக விளங்குறதான் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு கருவறையிலேயே நீர் ஏறுறதும் இறங்குறதும் நடக்கும். இந்த தல அம்பாள் சகல உலகையும் ஆள்றதால அகிலாண்டேஸ்வரிங்கிற திருப்பெயரோடு அருள் பாலிக்கிறார். மீன ராசியில் பிறந்தவங்க திருச்சிக்கு அருகில் இருக்கிற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்கி வந்தீங்கன்னா கடல் அளவு அருளை பெற்றிடக்கூடிய பாக்கியங்களை பெறுவீங்க. மீனராசி அன்பர்கள் மேலும் இந்த வைகாசி மாதங்களை தொடர்ந்து எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிற பார்க்கலாம். மீனராசியில் பிறந்தவங்க வைகாசி மாதத்தில் அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அனுகூலமான யோகங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்க போறீங்க. கூடவே உடல் உஷ்ண காரணமாக குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்புகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையில் மன கஷ்டம் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டா எந்த பிரச்சனையுமே ஏற்படாமல் தவிர்க்க முடியும். அதே மாதிரி சந்திரன் ஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுக்கு கோபங்கிறது அடிக்கடி இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிப்படுற பேச்சு ஆக்ரோஷமானதாக இருக்கும். அதனால் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிரியுமே நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானோட சஞ்சாரம் 3ஆம் இடத்துல அமைஞ்சிருக்குது. இந்த சூரியனோட இடமைப்பால் நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் முறையாக திட்டம் தீட்டி செயல்படுத்திட்டிங்கன்னா வெற்றிக்குண்டான இலக்கங்களால் நிச்சயமாக அடைய முடியும். நிதானமாக நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் ஆதாயத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை உடன்பிறப்புகளால் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவானும் ராகு பகவானும் கூட்டணி அமைச்சு சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பலமுறை யோசித்து பேசுறது நல்லது. ஏழரச்சனையோட தாக்கத்தில் இருக்கிறதால ஒரு சில இடங்களில் பணத்தை கொஞ்சம் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளாக்கப்படலாம். அதனால நீங்கள் இதில் எச்சரிக்கை இருக்கிறது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு அபாயம் தர முதலீடு எதுவுமே செய்யாதீங்க. குடும்பத்திலேயே வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த மாதங்களில் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார வரவுங்கிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கூடவே அப்பப்போ கொஞ்சம் வீண் விரிய செலவு கையில் இருக்கிற பணத்தை கரைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் தான தர்மங்களை செய்யுங்க. கூடவே விஜயேந்திரர் வழிபாடு வாழ்க்கையில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைங்கிறது உங்களுக்கு ஏற்படும். மேலும் மீனராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனை பார்க்குறப்ப மீனர் ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு நாணக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்குங்கிறது எப்போதுமே இருக்கும். பிறக்கிற இந்த வைகாசி மாதம் உங்கள் நிலையில் சில மாற்றங்களை உண்டாகக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. ராசிக்குள்ளேயே ராகு, எழில் கேது, விரயத்தில் சனின்னு நெருக்கடிகளை உண்டாக்கிட்டு இருந்தாலுமே 3ல் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனோட பார்வை 7, 9, 11 இடத்துல அமைஞ்சிருக்கிறதால
தம்பதிக்கிடையே ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிடும். பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பும், பெரியவங்களோட ஆசி, தெய்வ அனுகூலம் இது எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். வருமானத்தில் இருந்துட்டு இருந்த தடை இனி விலகும். பணம் பல வழிகள் வர ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய சுபிச்சமான வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. கூடவே குடும்ப வாழ்க்கையில சுபிச்சங்களை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது. தொழில் பணியில இருந்துட்டு வந்த சங்கடம் இனி விலகும். அதே மாதிரி எதிர்பார்த்த பணவரவு இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. பொன்பொருள் சேரும். ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்கக்கூடிய நிலைமை உண்டாகும். அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது தான் அவசியம். விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய மாசமாக தான் அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கிறவங்க குடும்பத்தினரோடையும் வாழ்க்கை துணையோடையும் அனுசரித்து போகிறதால நன்மைங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களாக இருக்கிறவங்க விடாமுயற்சியோட கூடுதல் கவனம் செலுத்திட்டு வாங்க. மேற்கல்வி முயற்சி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகரித்து தான் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி, ஞானக்காரகன் சொல்லக்கூடிய குரு இவங்களோட அம்சத்தில் பிறந்த நீங்க வாழ்க்கையில எல்லாத்துலயுமே தடையை சந்திச்சு வந்தவங்களா இருந்திருப்பீங்க. இந்த வைகாசி மாசம் உங்களுக்கு மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய மாசமா தான் அமைஞ்சிருக்கு. உங்க நட்சத்திரநாதன் வெறிய ஸ்தானத்திலையும் ராசி மறைவு ஸ்தானமான 3ல சஞ்சரிக்கக்கூடிய நிலையில யோசிக்காம செலவு செஞ்சு சங்கடங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால எந்த ஒரு செயல்பாட்டிலுமே நிதானமான யோசனைங்கிறது அவசியம். வாரத்தோட முன்பகுதியிலேயே அதிர்ஷ்டக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிரன் பண தேவையை பூர்த்தி செஞ்சிருவார். பொன்பொருள் வாங்க வைப்பார். ஒரு சிலருக்கு புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் தருவார். 3ல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கி தரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. குருவோட பார்வை உங்களை விட்டு விலகி சென்றனால இனி விரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்பத்தில் சுபிச்சம் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு முக்கியமாக கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பை பெரும்பாலான நட்சத்திரக்காரங்க பெற்றிருக்கிறீங்க. அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் செல்வாக்கு உயர்ந்து தான் காணப்படும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இளம் பெண்களுக்கு திருமண யோகம் இந்த மாதங்களில் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறதான் இந்த மாதத்தில் அவசியம். மாணவர்களாக இருக்கிறவங்க இந்த காலம் சாதகமாகவே அமைஞ்சிருக்குது. நீங்கள் தொடர்ந்து சனீஸ்வரர் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தீரும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்காரகன் சொல்லக்கூடிய புதன், ஞானக்காரகன் சொல்லக்கூடிய குரு இவங்களோட அம்சத்தில் பிறந்த நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த வைகாசி மாதம் உங்கள் செயல்களில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. 3ல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மாதம் முழுவதுமே நன்மை வழங்கிருக்கிறார். உங்கள் முயற்சிகளை வெற்றியாகி தரவராக தான் இருக்கிறாங்க. அரசு வலை செயல்களில் நிறைவேற்றி தரக்கூடியவங்களாகவும் உங்களை வேகமாக செயல்படைக்கக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க. குருவோட பார்வையால் பணவரவுங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். நண்பர்களால் ஆதாயமும் கிடைக்கும். கூட்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீங்க. வாழ்க்கை துணையோட ஆதரவுங்கிறது இந்த மாதம் அதிகரித்து தான் காணப்படும். அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு கூட வேலை செய்கிற பணியாட்கள் மூலமாகவே உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். வீடு வாசல் சொத்து சுகம் இது எல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்து சங்கடங்கிறது விலகி ஓடும். குருவோட பார்வையால் நல்லவர்களோட நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு கொண்டு உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பெறுவீங்க. திருமண வயசுக்காரங்களுக்கு மாங்கல்ய யோகங்கிறது அமைஞ்சிருக்குது. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க இந்த காலத்தில் அவசர முடிவுகளை மேற்கொள்றதை விட்டுட்டு எதிர்மறையான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால அவசர முடிவு எதையுமே செய்யாதீங்க. விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதங்களில் பல ஏற்றமான வாய்ப்பை பெற முடியும். மாணவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் மேற்படிப்புக்காக செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே நிறைவேறும். விடாமுயற்சியோடு செயல்படுங்க. உங்களுக்கு இந்த மாதங்களில் பல வெற்றிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று சேரக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க. நீங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் ரேவதி நட்சத்திரக்காரங்கள் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் நன்மைங்கிறது உண்டாகும். மொத்தத்தில் மீனராசி அன்பர்கள் பல ஏற்றங்களும் இறக்கங்கள் இருந்தாலுமே சிறப்பான மாதமாக திகழப் போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும். கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றிக்கு பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. விலகி சென்ற உறவு விரும்பி வந்து மொத்தத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு.
வேலையிலும் சாதகமான சூழ்நிலை இருக்கும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்குமே லாபங்கிறது இருக்கும். புதிய தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாட்டை தொடங்கிட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.